மிகவும் முக்கியமானது. அது பாடசாலையாக இருக்கலாம், ஆலயமாக இருக்கலாம், நீங்கள் கல்வி கற்கின்ற இடமாக, தொழில் செய்கின்ற இடமாக இருக்கலாம், நாடாக இருக்கலாம். அந்த இடத்திலே காணப்பட வேண்டியது முகாமைத்துவம். எனவே அதனை குறித்து நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அந்த இடத்திலே கிடைக்கும். Complement this program or these three subjects, there will be more guest lectures. If you look at subjects like what is education, what is conflict resolution, then what is leadership. So those subjects also will, or topics also will be discussed during this program. இந்த பிரதான 3 பாடங்களை விடயங்களை தவிர்த்தும் சில குறிப்பிட்ட விடயங்களிலும் கவனம் செலுத்தப்படும். அதாவது தலைமைத்துவத்தை பற்றிய சில கருத்துரைகள், கருத்தரங்கள் நடாத்தப்படும். பிணக்கு முகாமைத்துவத்தை பற்றிய சில கருத்தரங்கள் நடாத்தப்படும். இவ்வாறு இன்னும் சில விடயங்களிலே கவனம் செலுத்தப்படும். I think this program will be in a way one experiment of creating social integration. இது உண்மையிலேயே சமூகங்களுக்கு இடையிலான ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிற ஒரு பரிச்சாத்தமான நிகழ்வு, முதலாவது ஒரு நிகழ்வு இது. You have to understand that we live in a very small country. நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், நாங்கள் மிகவும் ஒரு சிறிய ஒரு நாட்டிலே வாழ்கிறோம். And you understand we have only 20 million population. நாட்டிலே 200 லட்சம் மக்கள் வாழுகிறார்கள். 20 லட்சம். But world population is 200 லட்சம். சரி, 200 லட்சம். 20 million. 200 லட்சம். But if you look at the world population is 6,500 million. ஆனால் நீங்கள் உலக சனத்தொகை பார்த்தால் 6,500 லட்சம். Can you imagine? If you have Sri Lankans, there are 6,500 people outside our country. When you look at 20 Sri Lankans, there are 6,500 people outside Sri Lanka. எனவே எங்களுடைய நாட்டையும் எங்கள் நாட்டில் இருக்க ஒவ்வொரு 20 பேருக்கும் 6,500 பேர் வெளியில் இருக்கிறார்கள். I want to tell you that when we schooling, say 30 years ago, we had countries like Germany, England, France, around 20-30 countries. They all had different money in their countries. Like German money separately, lunch in the UK they had their own money, France they had their own money. But today they all have one currency called euro. எனவே நாங்கள் பல நாடுகள், சிறப்பாக ஐரோப்பிய நாடுகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு நாணயங்களை கொண்டிருந்தார்கள். என்ன, ஜெர்மன், ஜப்பான் இவ்வாறு தங்கள் நாணயங்கள். ஆனால் இப்பொழுது அனைத்து பல நாடுகள் ஒன்று சேர்ந்து ஒரு நாணயத்தை வைத்திருக்கிறார்கள், அதுதான் யூரோ. Now if you look at all these countries, they used to run separately. They had borders. When you cross, you have to get visa. But today when you go to Europe, it's one European Union. ஆனால் இந்த ஒவ்வொரு நாடுகளை நீங்கள் மேலத்தை நாடுகளை பார்க்கிற பொழுது அவர்களுக்குள்ளே பல எல்லைகள் இருக்கிறது, வரையறைகள் இருக்கிறது. நீங்கள் ஒரு நாட்டை விட்டு ஒரு நாட்டுக்குள்ளே போகைக்குள்ளே அதுக்குரிய விசா, அதுக்குரிய காரியங்களை நீங்கள் எடுக்க வேண்டும். அதே நேரம் நீங்கள் ஒன்றாக பார்க்கிற பொழுது ஐரோப்பிய ஒன்றியம் என்ற ஒரு கட்டமைப்பை காணப்படுவதை நாங்கள் காண்கின்றோம். And if you look at, they speak different languages, they have different religions, but they try to build as European Union because they see the strength of the unity. ஏனென்று சொன்னால் அவர்கள் ஐரோப்பிய நாடுகளை நீங்கள் பார்க்கிற பொழுது பல கலாச்சாரங்கள், பல சமயங்கள், பல இனங்களாக வேறுபட்டிருந்தாலும் அந்த ஐரோப்பிய ஒன்றியம் என்கின்ற அந்த அமைப்பை பலப்படுத்த யோசிக்கிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால் அவர்கள் அந்த ஒன்றிப்பின் அந்த ஒன்று கூடி வருதலினுடைய அந்த வல்லமை ஆற்றலை அவர்கள் உணர்ந்திருக்கிறபடியினால் அதனை பலப்படுத்த யோசிக்கிறார்கள். I believe that we should develop Sri Lanka, and we also should live not as separate people but as one nation. எனவே நாங்களும் ஒன்றிணைந்து அந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்கிறது. In Europe, English people they respect French people. French people they respect German people. Similarly, I believe that we as Sinhalese, as Tamils, we should respect, we should understand each other, and we all should live, or we should all work as one particular group.
வெளிநாடுகள் நீங்கள் பார்க்கிற பொழுது ஒருவரை மதிக்கின்ற தன்மையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். ஜெர்மன் நாட்டு மக்கள், இங்கிலாந்து மக்கள், பிரான்ஸ் மக்களை அவர்கள் மதிக்கிறார்கள். அது மாதிரி எமது இலங்கை தேசத்திலும் நாங்கள் ஒருவர் சிங்களவர்கள் தமிழர்கள் சிங்களவர்களை மதிக்கின்ற அந்த தன்மை, எனவே அந்த ஒன்று சேர்ந்து வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை அவசியமானதாக இருக்கிறது. And I believe that we should not, as Sinhalese, we should not think that we are the majority, and you should not feel that you are the minority in this country. We all should have equal rights and we should respect each other. எனவே நாங்கள் நினைக்கக்கூடாது சிங்களவர்கள் நாங்கள் தான் பெரும்பான்மையினர், அதே நேரம் தமிழர்கள் நீங்கள் தான் சிறுபான்மையினர் என்ற அந்த எண்ணம் இருக்கக்கூடாது. எனவே எல்லாரும் ஒரே மாதிரியான உரிமைகளை நாங்கள் கொண்டிருக்க வேண்டும். I think we should not allow what happened in the past to repeat. எனவே கடந்த காலங்களிலே நடந்ததை மீண்டும் எதிர்காலத்திலும் நடக்க நாங்கள் அனுமதிக்கக்கூடாது. Therefore, the program what the bishop and other religious leaders proposed should be an example to build this bridge. எனவே இந்த உறவுகளை பலப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வை நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம். And people who come to Colombo, you all should have a vision. நீங்கள் கொழும்புக்கு வர நீங்களும் ஒரு தரிசனம் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். We all should work together as one nation to build this country. நாங்கள் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும், ஒரு ஒற்றுமையான சமூகத்தை உருவாக்குவதில்லை. And you all should have your own personal agenda to learn a lot, to study further, have better education, have more experience, and be strong citizens of this country. நீங்கள் ஒவ்வொருவரும் பாடுபட வேண்டும், உங்களுடைய நிகழ்வுகளை நீங்கள் ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும், சிறந்த கல்வியை பெறவும் சிறந்த தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளவும் உங்களை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். We only can create the environment, or we can only facilitate this process. நாங்கள் உங்களுக்கு சில வாய்ப்புகளை சூழ்நிலைகளை மாத்திரமே உருவாக்கி தர முடியும். So during this period you can cook meals with their families in Colombo. இந்த நாட்களிலே நீங்கள் தங்கி நிற்கின்ற குடும்பங்களோடு அவரோடு சேர்ந்து நீங்கள் சமைக்கலாம். As we used to eat vade, thosai, idli, this right, you will get an opportunity to learn Sinhalese food, and you will learn how to cook Sinhalese food as well. நாங்கள் வடை தோசை இங்கே வந்து சாப்பிட்ற மாதிரி நீங்களும் கொழும்புல நின்று சிங்கள மக்களுடைய உணவுகளையும் எப்படி சமைப்பது என்பதை பற்றி நீங்கள் பழகிக்கொள்ளலாம். At the same time, we are not going to teach separately Sinhala, but while you are living with them, you will learn basic words, basic communication skills in Sinhala as well. அந்த நேரத்திலே சிங்கள மொழி உங்களுக்கு பிரிவாக படிப்பிக்கப்பட மாட்டாது. அந்த நேரம் நீங்கள் தங்கி நிற்கின்ற அதே ஒரு மாத காலத்திலே அதுவும் நாளாந்தம் நீங்கள் தங்கி நிற்கின்ற குடும்பங்களோடு அல்லது சகோதரர்களோடு கற்றுக்கொள்ளக்கூடியதாக ஒரு சூழல் உங்களுக்கு உருவாக்கப்படும். And you also can teach us, our kids, some Tamils, so that you can understand each other better. நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு தமிழ் மொழியை கற்பிக்கலாம். அப்பொழுது நாங்கள் ஒருவர் அதிகம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். So it will create an environment future during their vacations, school children, where you live. Those families can visit your families. They can come to Jaffna. They can live with two people. And I believe that this cohesion, this integration should be built through such programs. எனவே இது சில நல்ல வாய்ப்புகள் எதிர்காலங்களில் உருவாக்கம். உங்களுக்கு விடுமுறை கிடைக்கின்ற பொழுதோ அல்லது அவர்களுக்கு விடுமுறை கிடைக்கின்ற பொழுதோ ஒருவர் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். எனவே இந்த ஒற்றுமை, இந்த ஈடுபாட்டின் மூலம் ஒரு சிறந்த ஒரு புரிந்துணர்வை நாங்கள் எதிர்காலத்திலே உண்டு பண்ணத்தக்கதாக இருக்கும். You have to understand this will not be a very easy program. இது நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், இது ஒரு இலகுவான ஒரு நிகழ்ச்சி அல்ல. And you have to work very hard, maybe 12-14 hours a day. நீங்கள் மிகவும் இந்த இதிலே பாடுபட வேண்டும். ஒரு 24 மணித்தியாலங்கள் என்று சொன்னால் அதில் நீங்கள் 12-13 மணித்தியாலங்கள் நீங்கள் பாடுபட வேண்டும். I believe that as young people in your schools you have computers. I can remember that at Wembley Girls School, Central College, and even in Kilinochchi, I used to come and teach your teachers how to use computers. But I don't know what is the situation today. Please understand that after this program, you should be able to use computers without any problem. Internet, email, everything. You should be able to understand and use properly. எனவே இந்த நிகழ்ச்சியின் பின்பு நீங்கள்
நிச்சயம் கணனியை, இன்டர்நெட் யாவற்றையும் முழுவதுமாக நீங்களாகவே சரியான முறையிலே பயன்படுத்தக்கூடிய உபயோகிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அறிவை நீங்கள் இந்த இடத்திலே பெற்றுக்கொள்வீர்கள். So we will teach you in English medium, and after this program you will be able to listen to lectures in English medium, and you will be able to take notes in English medium, which will give you a foundation if you want to have further studies